இப்ப ஜெயா ஆபீஸ் போய் அவளால நார்மலாவே இருக்க முடியல. அவளோட ஹஸ்பண்ட் ரோட்ல வச்சு இப்படி திட்டாருன்னு நினைச்சு அதே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஆபீஸோட ஸ்பான்சர் வராருன்னு சொல்லிருப்பாங்க, அவரும் இப்ப வந்துடுறாரு. ஜெயா ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிறவங்க தண்ணி குடிக்க சொல்றாங்க. ஜெயாவும் தண்ணியை கிளாஸ்ல ஊத்தி குடிக்காம ஜக்கோட எடுத்து குடிச்சதால மேலேயும் கீழே ஊத்திக்கிறாங்க. அதை துடைக்கும் போது அங்க வந்து ஆபீசர் பாத்துறாரு. இப்ப அந்த ஸ்பான்சருக்கான கிஃப்ட்டுமே ஜெயாவை தான் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதை எடுத்துட்டு வரும்போது அதையும் பதட்டத்துல கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. ஜெயா இவ்வளவு டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு கூட இருக்கிறவங்க என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் உன்னை ரோட்ல வச்சு அப்படி திட்டிருக்க கூடாது, நானும் அந்த வழியா தான் வந்தேன், நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. அப்பவும் ஜெயா அவளோட புருஷனை விட்டு கொடுக்காம அப்படிலாம் ஒன்னும் இல்ல, அவர் ஏதோ டென்ஷன்ல இருந்திருக்காரு, அதனால தான் என்ன திட்டாருன்னு சொல்லி சமாளிக்கிறா. இப்ப வீட்டுல சாப்பிடும்போது அவன் பொண்ணு வெரைட்டியா எதனா செஞ்சு கொடுமான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவளோட ஹஸ்பண்ட் அவளுக்கு ஊர்காவை தவிர வேற எதுவுமே வெரைட்டியா செய்ய தெரியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. ஜெயாவும் அப்செட்டா சாப்பிடாம உள்ள போய் படுத்துக்கிறா. இப்ப ஜெயாவோட ஹஸ்பண்ட் அவ கிட்ட வந்து அவளை அப்ரோச் பண்றாரு. ஆனா அவ எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி தள்ளி போறா. அதுக்கு அவ ஹஸ்பண்ட் என்னமா இப்ப புதுசா யாரா கிடைச்சிட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாரு. ஜெயாவால அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியல. அதனால அவ ஹஸ்பண்டை எழுப்பி அவங்கள விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கலாம்னு இருக்கிறேன்னு சொல்றா. உடனே இவன் ஜெயாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டா மாட்டி விட்டுறான். ஜெயாவோட அண்ணனும் அவகிட்ட போய் ஒரு ஆறுதலா பேசுவான்னு பார்த்தா வா உன்ன ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனா ஜெயா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருந்தாலும் சரியாயிடுவேன்னு சொல்றா. ஆனா அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ வா சைக்காட்டிஸ்ட் கிட்ட போலாம் சொல்லி அவங்க அண்ணன் கூப்பிடுறாரு. இப்ப ஜெயாவோட அண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஜெயாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம எதுக்கு இப்ப சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஜெயாவோட அண்ணன் எனக்கு எல்லாமே தெரியும், நீ உன் வேலையை பார்த்துன்னு போன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. ஜெயாவோட ஹஸ்பண்டும் இவளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனோம், அப்பதான் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயப்படுவான்னு சொல்றாங்க. இப்ப ஜெயாவும் ரொம்ப பயந்துட்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறா.